இப்போ இந்த கீரையை வந்து நீங்கள் இந்த மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுக்கோங்க. தண்ணியில் போட்டு நல்ல அரைம்பிடுங்க. வேக வைக்கிறதுக்கு முன்னாடி தண்ணியில் போட்டு நல்லா அலம்பிடுங்க. இந்த மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கிட்டு தண்ணிகளையும் வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி நறுக்கிட்டு நல்லா தண்ணியில் போட்டு அலம்பிடுங்க. ஒரு கைப்பிடி வேர்க்கடலை, ஒரு கைப்பிடி பயத்தம்பருப்பு, அதாவது பாசிப்பருப்பு, இதையும் எடுத்து வச்சுக்காங்க தனியாக. ஒரே ஒரு தக்காளி நம்ம மிக்சியில் ஜாரில் போட்டு அரைக்கிறதுக்கு ஒரு தக்காளி எடுத்து வச்சுக்காங்க. அதே மாதிரி ஒரு ஸ்பூன் சீரகம், 2 பச்சை மிளகாய், ஒரு அரை மூடி தேங்காய் இந்த மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுக்கோங்க. இந்த தக்காளி, இந்த தேங்காய், பச்சை மிளகாய், சீரகம் இது மூணுத்தையும் வந்து மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி கடைசியில் நம்ம வந்து இது யூஸ் பண்ணணும். முதல்ல அடுப்பு பற்ற வச்சுட்டு அதில் ஒரு குக்கர் வச்சுக்காங்க. இந்த வேர்க்கடலையும் பாசிப்பருப்பையும் அதில் போட்டு தேவையான அளவு தண்ணீர் ஊற்றிட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. அடுப்பை பெருசாக வச்சுட்டு நல்லா வேக வைங்க. இதுக்கு இடைப்பட்ட இந்த நேரத்தில் நம்ம வந்து தக்காளி, தேங்காய், பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் வந்து நம்ம நல்லா மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி வச்சுக்கலாம். இதில் தண்ணி ஊற்றாமல் நம்ம வந்து நல்ல இதை வந்து அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ இந்த பாசிப்பருப்பும் வேர்க்கடலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் நல்லா வெந்துருச்சு. இந்த நேரத்தில் நம்ம வந்து கீரையை அதில் நம்ம ஆட் பண்ணிடுறோம். தண்ணி நிறைய ஊற்றாமல் அதே தண்ணியிலே வந்து நல்லா வேக வைங்க. ஏன்னா கீரையிலே ஏற்கனவே நிறைய தண்ணி கண்டென்ட் இருக்கிறதுனால அது வந்து அதுலேயே வந்து நல்லா வெந்துடும். இல்லைன்னா கீரை குழம்பு மாதிரி ஆயிடும். கீரை எல்லாத்தையும் நம்ம அதில் போட்டுட்டோம். இப்போ வந்து அதில் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அதே நேரத்தில் உப்பு தேவையான அளவு நான் வந்து 1 ஸ்பூன் கூடுதலாக ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் பெருங்காயத்தூளையும் நான் அதை ஆட் பண்ணிடுறேன். ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் இந்த குக்கரை மூடி வச்சிடறேன். இப்போ நம்ம இந்த குக்கரை ரிலீஸ் பண்ணி பார்த்துட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 5 விசில் வரைக்கும் விட்டு நம்ம எடுத்துக்கோம். இந்த கீரை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு. இந்த கீரை தண்டுலாம் பாருங்கள் சூப்பராக குழஞ்சி போச்சு. வேர்க்கடலைலாம் கூட நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம வந்து இதில் தேங்காய், ஒரு தக்காளி, அப்புறம் 2 பச்சை மிளகாய், சீரகம் இதெல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கக்கூடிய இந்த கலவையை நம்ம வந்து இப்போது அந்த கீரை கூட்டில் கொட்டுறோம். அந்த அரைச்சி தேங்காய் கலவையை வந்து அதில் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிட்டோம். இது நல்ல ஒரு கலரி விட்டுறோம். ஒரு 2 மினிட்ஸ் இதை வந்து தேங்காய் கலவையை அதில் போட்டுட்டு நம்ம வந்து ஒரு 2 நிமிஷம் அடுப்பில் வச்சு லேசாக இது பண்ணிடலாம். அவ்வளோதான், இந்த பாலக்கீரை கூட்டு ரெடி ஆகிடுச்சு சாப்பிட்றதுக்கு. இதே மாதிரி நீங்கள் செய்தீங்க அப்படின்னா இந்த பாலக்கீரை கூட்டு வந்து உண்மையிலே ரியலாகவே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதில் போட்டுக்கிற அந்த வேர்க்கடலை, அப்புறம் பாசிப்பருப்பு, தேங்காய் இதெல்லாம் போட்டு அரைச்சி ஊற்றிடுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாருமே விரும்பி நிறைய வாங்கி சாப்பிடுவாங்க. இதே மாதிரி நீங்களும் செய்து பார்த்துட்டு நம்மளுடைய கருத்துக்களை தெரிவிங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.